வணக்கம். இது இந்த பகுதி 2வது பகுதியாக நான் உங்களுக்கு என்னுடைய இந்த உரையை தொடர்கிறேன். இப்போ ஒரு காலத்தில் இந்த கல்யாணம் என்ற ஒரு சொல் வீட்டில் உள்ள அப்பா, அம்மா, உறவினர்கள் சென்று தான் ஒரு வீட்டில் பெண் பார்ப்பார்கள். அவர் எப்படி பார்ப்பார்கள்? அம்மா, அப்பா, உறவினர்கள் சென்று அங்கே உள்ள அம்மா அப்பாவோட பேசி அவங்களோட சூழல், அவங்களுடைய நிலைப்பாடு எல்லாத்தையும் பார்த்து அதற்கு இவர்களுக்கும் பிடிக்க வேண்டும், அவர்களுக்கும் பிடிக்க வேண்டும், 2 பேருக்கும் பிடித்தால் அங்கே கல்யாணம் நடக்கும். அந்த கல்யாணத்தில் பொண்ணை நேரடியாக பார்க்க முடியாது. மாப்பிள்ளை வீட்டாரெல்லாம் பார்த்துருப்பாங்க. ஆனால் பொண்ணு வீட்டுக்காரங்கள் இந்த மாப்பிள்ளை பார்த்துருக்க முடியாது. அவர் அந்த கழுத்தில் அந்த மாங்கல்யம் ஏறிய பிற்பாடு தான் அந்த பெண்ணை அந்த முகத்தை காட்டுவார்கள். அப்போ தான் அந்த பொண்ணை அவருக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இவ்வளத்தையும் நம்ம அப்பா, அம்மா, பெரியவர்கள் தான் எங்களுடைய குடும்ப நிலையை இந்த குடும்பத்தில் ஒரு ஒரு பயிற்சி அவர்களுக்கு தருகின்றார்கள். அந்த பயிற்சி அவர்கள் கற்றுக்கொண்ட பாடம், அவருடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பாடத்தை நமக்கு திரும்ப அவர்களுக்கு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு எங்களுக்கு சொல்லி கொண்டு வந்தார்கள். இதிலே ராமனும் சீதையும் காதல் கொண்டதாக அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அப்படின்ற சொல்கிற மாதிரியெல்லாம் சில கருத்துக்கள் வருது. அதனால் எவ்வளோ துன்பங்களை அனுபவித்தார்கள் என்றது நமக்கு தெரியும், அது சொல்ல வேண்டியதில்லை. இப்போ நம்ம இந்த காதல் விஷயத்தை மறுபடியும் சொல்ல வந்திருக்கேன். அழகுக்கு அடிபணிந்து இவர்கள் அது எப்படி இருக்கிறதோ, அவங்க பொண்ணையும் பார்க்குறதில்ல, மாப்பிள்ளை வீட்டுக்கு யாரையும் பார்க்குறதில்ல. ஒன்றும் அழகாக இருக்கா, அது எப்படி இருக்குதோ தெரியல, முதல்ல விழுந்துருவாங்க. காதல் வந்துடும், அப்புறம் கல்யாணம் போயிடும். அப்புறம் வாழ்க்கையில் துன்பம், சூழ்நிலை எல்லாத்தையும் அனுபவித்து பெரிய பெரிய துன்பமெல்லாம் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது. இதில் எத்தனை பேர் ஒரு சரியாக தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக நடக்கிறார்கள் என்று சொன்னால் அது எண்ணிக்கையில் குறைவாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கிறது. இந்த காதலை பற்றி காதல் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் காதல் இப்போ இலக்கியத்தில் அகநானூறு, புறநானூறுன்னு கூட சில எழுத்துக்கள் காதலை பற்றியும் யுத்தத்தை பற்றியும் கூட சொல்லியிருப்பார். காதலை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக கூட சொல்லியிருப்பார்கள் அகநானூரில். இதெல்லாம் ராஜா காலத்தில் பொருந்தும். ஒரு ராஜா இளவரசன் ஒரு பெண்ணை காதலித்து விட்டால் அங்கே நம்மளுடைய படையெல்லாம் கூட்டிகிட்டு கொண்டு போயிட்டு அவருடைய காதலுக்காக வேண்டி எல்லாத்தையும் அழித்து, அங்கேயும் அழித்து இங்கேயும் அழித்து, இந்த காதலுக்காக வேண்டிய சில சண்டையெல்லாம் நடந்து அப்புறம் அந்த பொண்ணை முடித்ததாக கதையெல்லாம் படிச்சிருப்போம், பார்த்துருப்போம் இதெல்லாம். ஆனால் சாதாரண மனிதர்கள் அப்படி காதல் பண்ண முடியாது. பண்ணினால் அங்கே அவர்களுக்கு அது வேறு விதமான ஒரு நிலைப்பாட்டில் சென்று அடையும். அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை காலத்தில். இதில் ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த மணிமேகலை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். மணிமேகலையுடைய பிறப்பு, அவர் மாதவி தேவியார், அவருடைய கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த ஒரு மணிமேகலை. ரொம்ப அழகானவர். அது தவறான பழக்க வழக்கத்தால் பிறந்ததென்று எல்லோருக்கும் தெரியும், அவர்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த அழகை பார்த்து ராஜா கூட அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வேண்டி கேட்டு கூட அந்த அம்மா ஒத்துக்கிறல. ஏன் அப்படி ஒத்துக்கிறல அப்படின்னு சொன்னால், நான் பிறந்த பிறப்பு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை, இது தொடர்ந்து வரக்கூடாது என்பதற்காக இந்த கல்யாணத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் துறவியாகி, புத்த துறவியாகி, ஒரு அட்சய பாத்திரத்தோடு நிறைய சேவைகளை அப்படி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு போனார்கள். இந்த காதல், தவறான காதல், இப்படியெல்லாம் இந்த காதலை பற்றி நடந்திருக்கிறது. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், நான் நேரடியாக பார்த்து என்னுடைய சம்பவங்களை பார்த்து பக்கத்தில் எப்படி நடக்கிறது என்று, நான் ஒரு புகைப்பட கலைஞர், நிறைய திருமணம் போன்ற நிகழ்வுகளுக்கு எல்லாம் போயிருக்கேன். ஊர் வழியாக போகிறது நிறைய பேர்களை தெரியும். அவருடைய வாழ்க்கை தராதரத்தையும் நான் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அதனால் புரிந்து கொள்வேன். நான் அதையும் கொஞ்சம் உன்னிப்பாக நான் கவனிப்பேன். ஒவ்வொருத்தருடைய ஜோதிடமும் ஓரளவு அதையும் படித்தேன் என்று தான் சொல்ல வேண்டும். அப்போ இதையெல்லாம் பார்த்திங்கன்னா
இந்த நான் பார்த்த இதுக்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன். இது 2வது பகுதி. 3வது பகுதியில் நான் மற்ற விடயங்களை சொல்லுகிறேன்.